விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். சிரியாவினுடைய ஜனாதிபதி பஷார் அல் அசாத் அவர்களுடைய அலப்போவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகை சிரியாவினுடைய ஆயுத குழுவினால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதோடு ஈரான் ஆதரவு சில முக்கியமான அமைப்புகள் இப்போது சிரியாவினுடைய எல்லைக்குள் வந்திருப்பதாகவும் அவர்கள் ரஷ்யா மற்றும் சிரியா படைகளோடு இணைந்து மீண்டும் சிரியாவை பஷார் அல் அசாதாக்கு, அதாவது சிரியாவினுடைய ஒரு பகுதி தான், அந்த பகுதியை மீண்டும் கைப்பற்றி கொடுப்பதற்கு அவர்களோடு இணைந்து செயற்படுவதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த நிலையிலே ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதங்களை வழங்கும் நோக்கில் சிறிய வானெல்லையில் பறந்து கொண்டிருந்த அல்லது சிறிய வான்பரப்புக்குள் ஊடுருவிய அல்லது நுழைவதற்கு எத்தனித்த என்று சொல்வதை விட நுழைந்த என்று சொல்லலாம். நுழைகின்ற போதே ஈரானினுடைய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் ஒன்றை, அது தாக்குதல் விமானம் அல்ல, பொருட்களை ஏற்றிச் சென்ற விமானம். தாக்குதல் விமானமாக இருந்தால் இன்று இந்த சம்பவம் வேறு விதமாக இருந்திருக்கும். அந்த விமானத்தை இஸ்ரேலினுடைய போர் விமானங்கள் சுற்றி வளைத்து வெளியேறுவதற்கு கட்டளையிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இவைகள் தொடர்பான விரிவான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக தான் இணைந்து கொள்கிறேன். காணொளி சற்று நீளமாக காணப்படும் என்றாலும் கொஞ்சம் இதனை முழுமையாக பாருங்கள். அப்போதுதான் பொறுமையாக தெளிவாக இந்த விடயங்கள் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதலில் நாங்கள் பார்ப்போம், ஈரானினுடைய ஆதரவு படையினர் எப்படி சிரியாவினுடைய எல்லை பகுதிகளுக்குள் நுழைகிறார்கள், யார் யார் என்ற விவரங்களை இப்போது பார்க்கலாம். குறிப்பாக ஈராக்கிலே செயலாற்றி கொண்டிருந்த ஈரானுக்கு சொந்தமான அல்லது ஈரானினுடைய ஆதரவை பெறுகின்ற சில ஆயுத குழுக்கள் தான் இவ்வாறு சிரியாவினுடைய எல்லைக்குள் இப்போது நுழைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முதலில் நாங்கள் பார்க்க போவது ஈரானினுடைய விமானங்கள், குறிப்பாக ஈரானினுடைய ஆயுதங்களை தாங்கிச் சென்ற பொருள் விமானங்கள், அதாவது பொருட்களை ஏற்றிச் செல்கின்ற விமானங்கள். அதில் ஒரு விமானம் சிரியாவினுடைய வானிலைக்கு நுழைக முற்பட்ட போது அந்த நுழைகின்ற தருவாயிலே இஸ்ரேலினுடைய 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட விமானப்படையினுடைய தாக்குதல் விமானங்கள் அவற்றை சூழ்ந்து கொண்டு சுற்றி வளைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சுற்றி வளைத்த போது அதிலிருந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதங்களை கொண்டு செல்கிறார்கள் என்ற ஒரு நோக்கத்தில் அவர்கள் அந்த விமானத்தை சிரியாவினுடைய பகுதியிலே தரையிறங்காமல் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் ஏற்கனவே சிரியாவினுடைய மிக முக்கியமான ஒரு விமான தளமான சிரியாவினுடைய ஆட்சிக்குள் வருகின்ற ஒரு பகுதியில் தான் அவர்கள் இந்த விமானத்தை தரையிறக்குவதற்கு தீர்மானித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இந்த விமானம் தாக்குதல் விமானம் அல்ல. தாக்குதல் விமானமாக இருந்திருந்தால் இன்று நாங்கள் சொல்கின்ற இந்த செய்தி வேறு விதமாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதம் கொண்டு செல்கிறார்கள் என்ற நோக்கத்தில் தான் அவர்களை நுழைய விடாமல் தடுத்திருப்பதாக இந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. சனிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் இடைப்பட்ட தருணத்தில் தான் இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக இன்றைய தினம்தான் இந்த செய்திகள் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஈரானினுடைய இந்த விமானத்தை இஸ்ரேலினுடைய போர் விமானங்கள் சூழ்ந்து கொண்டமை தொடர்பில் அல்லது சுற்றி வளைத்த சம்பவம் தொடர்பில் இதுவரை எதுவிதமான அறிவிப்புகளும் ஈரானினுடைய பகுதிகளில் இருந்து வெளியிடப்படவில்லை. அவர்கள் உடனடியாக வெளியேறுமாறும் இல்லாவிட்டால் சுட்டு வீழ்த்துவோம் என்றும் அவர்கள் எச்சரித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இவைகள் மட்டும்தான் இப்போதைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் இது தொடர்பில் மேலதிக தகவல்கள் வருகின்ற பட்சத்தில் அவற்றை உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் இப்போது பார்க்க போவது, ஈரான் ஆதரவு சில ஆயுத குழுக்கள் இருக்கின்றன. அவைகள் ஈராக்கிலிருந்து இயங்குகின்றவை. அவை இப்போது சிரியாவின் எல்லைக்குள் நுழைந்திருக்கின்றன. நள்ளிரவிலே அவர்கள் சிரியாவினுடைய இராணுவத்தோடும் ரஷ்ய இராணுவத்தோடும் இணைந்து பணியாற்றுவதற்கு தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இழக்கப்பட்ட பகுதிகளை மீள பெற்றுக் கொள்வதற்கு தான் அவர்கள் உதவுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத் அவர்களுக்கு சொந்தமான ஜனாதிபதி மாளிகை ஒன்று ஏற்கனவே அலப்போ பகுதியிலே கைப்பற்றப்பட்டிருக்கிறது சிரியாவினுடைய ஆயுத குழுவினரால். இவர்கள் ஏற்கனவே இந்த அமைப்பினர் தீவிரவாத அமைப்புகளாகத்தான் பல்வேறு தரப்பினருமே சித்தரிக்கிறார்கள். என்றால் இவர்கள் ஈரானுக்கும் எதிரானவர்கள், ரஷ்யாவுக்கும் எதிரானவர்கள், சிரியாவுக்கும் எதிரானவர்கள். இவர்கள் அல் கைதா அமைப்போடு தொடர்பினை ஏற்படுத்தி இருந்தவர்கள். முன்பு வேறு பேரில் இருந்தவர்கள் இப்போது வேறு பேரில் இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அவர்களுடைய நோக்கத்தை இறைவன் அறிந்தவன். எங்களுக்கு அது உள்நோக்கத்தை எப்படிப்பட்டது என்பது தொடர்பிலே எல்லோருக்கும் தெரியாது இல்லையா? ஆகவே அவர்களினுடைய சிறிய எல்லைக்குள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற போது ஏற்கனவே 2011, 2016 ஆண்டுகளில் கூட இது பேசு பொருளாக இருந்த விடயங்கள் தான் இப்போது மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது. இது இஸ்ரேல் அமெரிக்கா வேவு பார்க்கின்றதை போன்ற ஒரு செயலாக இருக்குது. அதாவது இப்போது சிறிய எல்லையில் என்ன நடக்கிறது என்பதனை இப்போது உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருப்பதாக ஏற்கனவே இஸ்ரேல் பிரதமரும் தெரிவித்திருந்தார். இது துருக்கியினுடைய ஆதரவு குழுக்கள் என்று இன்னும் சிலர் கூறுகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழலிலே
அலப்போவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகை கைப்பற்றப்பட்டதனையும் தொடர்ந்து டமாஸ்கஸுக்கு உடனடியாக சிரியாவின் தலைநகருக்கு ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் வந்திருக்கிறார். பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் சிரியாவுக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சிரியாவினுடைய ஜனாதிபதியும் ஈரானினுடைய அரசாங்கத்துக்கு தன்னுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் தோளோடு தோள் நிற்பதற்காக அல்லது உடன் இருப்பதற்காக அல்லது தனக்கு ஆதரவை வழங்குவதற்காக. இந்த நிலையில்தான் சிரியாவினுடைய எல்லைக்குள் வருகை தந்த சில அமைப்புகளினுடைய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஈராக்கில் இருந்து இயங்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற இராக்கி ஹஷ்த் அல் ஷாபி, கதைப் ஹிஸ்புல்லா, லிவா ஃபத்மியூன் போன்ற அமைப்புகள் தான் இவ்வாறு வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக புக்கமால் என்று சொல்லக்கூடிய அல் புக்கமல் மாற்று பகுதி, அதாவது எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய எல்லைகளை தாண்டி வரக்கூடிய பகுதி. இதிலே ஒரு இராணுவ வழிப்பாதையும் இருக்கிறது. அதனூடாகத்தான் அவர்கள் வருகை தந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் ரஷ்யாவோடும் சிறிய இராணுவத்தோடும் இணைந்து செயலாற்றுவார்கள் என்பதுதான் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டும். பஷார் அல் அசாதினுடைய இராணுவம் அங்கே உறுதியாக இருக்கிறதா என்ற ஒரு தகவலும் அங்கே நாங்கள் பார்த்தே ஆக வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த தகவல்களை வழங்குகின்ற போது இதுவரை குறைந்தது 327க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அல்லது இந்த தாக்குதலின் போது கொலை செய்யப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.